புனிதர்கள் வரலாறு. இன்றைய புனிதர் மலாக்காவின் மரிக்கொழுந்து. புனித தமியான். திருநாள் ஏப்ரல் 30. சிந்தனை: வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ள அரசு உங்களுக்கு உரிமையாகுக. ஏனெனில் நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். புனித தமியான் 1840 ஜனவரி 3ஆம் நாள் வலேசுமி மாவட்டத்தில் பக்தி மிகுந்த நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். 10வது வயதில் புதுநன்மை வாங்கிய பின் இவரது விசுவாச பக்தி வாழ்வு இன்னும் ஆளப்பட்டது என்று ஜோசப் என்ற தன் இயற்பெயரை தமியான் என்று மாற்றிக்கொண்டாரோ அன்றே குருவாக வேண்டும் என்று முடிவு செய்தார். அக்காலத்தில் குருமடத்தில் லத்தீன் மொழி போதனா மொழி சிரமத்துடன் இம்மொழியை கற்று ஒரு சராசரி மாணவனாக குருப்பட்ட படிப்புகளில் தேர்ச்சி பெற்றார். நீண்ட நேரம் ஜெபம் தியானங்களில் விரும்பி ஈடுபட்டார். இவரிடம் தாழ்ச்சியும் எளிமையும் பொறுமையும் மிளிர்ந்து விளங்கியது. படிப்பால் அன்றி உத்தம கிறிஸ்தவ வாழ்வால் புகழப்பட்டார். தொழு நோயாளிகளை சமூகத்திலிருந்து பிரித்து வைப்பதை நோக்கமாக கொண்ட ஆவாய் மாநில அதிகாரிகள் மலாக்கா தீவுக்கு இவர்களை அனுப்பி வைத்தனர். இரக்கமும் பரிவும் மிக்க குருவாக பல பங்குகளில் சேவை செய்து பெயர் பெற்ற தமியான் அடிகள் இத்தீவுக்கு அனுப்பப்பட்டார். உயர் அதிகாரிகளை சந்தித்தார். தரத்தில் தாழ்ந்த உணவும் உடையும் மக்களுக்கு வழங்கப்பட்டதை எடுத்து கூறினார். குறை நீர்க்கப்பட்டது. நாட்கள் நகர்ந்தன. பணக்கார நோயாளிகளை தவிர மற்றவர்கள் இலை தலைகளால் வேயப்பட்ட கூரை குச்சுகளில் அடைக்கலமாயினர். குச்சுகளும் சுவரும் தரையும் எப்போதும் ஈரமாகவே இருந்தன. சுற்றுப்புறம் சுகாதார குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆரம்ப கட்டமாக தானே தன் கைப்பட குடிசைகளை செப்பனிட்டார். சிறப்பான பண உதவியை உயர் அதிகாரிகள் நல்கினர். இவரது முயற்சிகள் வளர்ச்சிக்கு வித்திட்டாலும் பொது விளையாட்டுகளிலும் கொண்டாட்டங்களிலும் பங்கெடுக்குமாறு மக்களை தூண்டினார். நோயாளிகளிடையே எழும்பிய உற்சாக குறைவு, மனத்தளர்ச்சி, தனிமை உணர்வு, கவலை போன்றவை நீங்க என்ன செய்யலாம் என்று யோசித்தார். இசைக்கருவிகளை மீட்க கற்றுக் கொடுத்தார். கொஞ்சங்காலத்தில் பல கிறிஸ்தவ மறையில் சேர இறை ஆசீர் பொழியப்பட்டு பங்கு ஒன்று உருவானது. 16 ஆண்டுகள் இம்மக்களுடன் உழைத்த உத்தம குருவுக்கு தொழுநோய் வந்தது. இதை இவர் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. சேவை தொடர்ந்தது. வாழ்வின் இறுதி கட்டம் நெருங்கி வந்தது. விரைவாக தொழுநோய் மருத்துவமனை கட்ட ஏற்பாடு செய்தார். நோயாளிகளை கவனிக்க மருத்துவம் தெரிந்த சில கன்னியர்கள் வர வேண்டும் என்று விரும்பினார். தொழுநோய் அகோரமாகியது. துவண்ட உடலாக கட்டிலில் கிடந்தார். அன்று ஏப்ரல் 3ஆம் நாள் சனிக்கிழமை. அவர் விரும்பியபடி கன்னியர்கள் மலாக்கா வந்து தொழுநோய் மருத்துவமனையை திறந்தனர். விருப்பம் நிறைவேறிய நிலையில் மனப்பூர்வமாக இறை சித்தத்திற்கு தன்னை கையளித்தார். நற்கருணை உண்டார். சுய நினைவை இழந்தார். சற்று நேரத்தில் உடல்நிலை மோசமாகி இறைவனில் உயிர் நீத்தார். தொழுநோய் பழுவை ஏற்றவரின் துணிந்த தோழன் ஆகிவிட்ட தந்தையே புனித தமியானே, தரணியோர் பாடினோம் புதுப்பாடல். இறைவனை மகிழ செய்ய நினைத்து எதனையும் திருந்த செய்தவரே, இயேசுபோல் எளிமை வாழ்வினையே இகத்தினில் வாழ்ந்தமை கவர்ந்தவரே, நோயுற்றோரின் அருமருந்தே, நொந்த மனத்தவர் ஆறுதலே, நீ நிலம் வாழும் மாந்தருக்கு நித்திய வாழ்வின் திருவொளியே. ஆமேன்.